இருந்தால் நானுமே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், ஓமண்ணா இது தெரியாமல் ஒரு பிள்ளை நடந்து போயிட்டுது, நாங்களுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நானுமே வந்து அக்செப்ட் பண்ணுவேன். இல்லாத பட்சத்தில் வந்து நாங்களுமே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த காலம் வந்துட்டு நிறைய கூட்டங்கள் வந்து எதிராக வளர்ந்துட்டு போகுது. முக்கியமாக வந்து இன்னும் ஒரு கமெண்ட் வந்து ஒரு போட்டிருந்தார். எல்லாருக்கும் தெரியும் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னும் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஒரு ஷோ ஒன்று நடந்தது. முக்கியமாக வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பாடகர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்களோட 2 வீடியோக்கள் எல்லாம் போட்டு அதை பப்ளிஷ் பண்ணி நிறைய எல்லாம் வந்து செஞ்சு கொண்டு இருந்தவங்க. அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பங்கு கொள்ளையில் உண்மையிலே வந்து அதுக்கான காரணம் வந்து எனக்கு அப்படி ஒன்று நடக்க போகணும்னு தெரியாது. உண்மையிலே வந்து சொல்லணும்னு சொன்னால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அதில் மட்டுமண்டில்லை நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது. ஜெஃப்னா பொறுத்தவரைக்கும் வந்து நிறைய ஈவெண்ட்டுகள் நடந்தது, நிறைய மீட்டப்புகள் நடந்தது, நிறைய பேர் வாரவங்க போகிறவங்க எல்லாமே செய்கிறவங்க. ஆனால் நான் வந்து எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பங்கு கொள்வது இல்லை. உண்மையிலே வந்து எனக்கு அப்படியான காரியங்களில் வந்து விருப்பம் இல்லை. அப்போ அவர் வந்து இருந்தார் வேணுமென்று மனசில் ஆசை இருந்தும் இதுகளுக்கு எல்லாம் போகாமல் இருந்து நல்லவனுக்கு நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். உண்மையிலே வந்து நான் நல்லவன் உண்டோ இல்லாட்டி நல்லவனுக்கு நடிக்கிறானோ நான் யாருக்கும் சொல்லவும் இல்லை. எனக்கு அது விருப்பமே இல்லை. உண்மையிலே வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களுக்கு நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம். அதுக்காண்டி வந்து எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது தான். ஆனால் தற்சமயம் வந்து அதோடைய எல்லாம் நினைக்கிற அளவுக்கு உண்மையிலே வந்து எங்களுக்கு டைமும் இல்லை. அதே நேரம் வந்து நாங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை. அதே நேரம் வந்து போனவங்களில் நாங்கள் வந்து குறை சொல்லவும் இல்லை. எல்லாருமே வந்து எங்களோட நண்பர்கள் தான். அவங்க வந்து அந்த ஃபீல்டில் போனால் நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் போகிறோம். யார்லேயும் வந்து எங்களுக்கு ஒரு விதமான கோபமும் இல்லை. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய அவார்டு எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே நேரம் இப்படியான நிறைய இவெண்ட்டுகள் எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்புவாங்க. ஒரே வந்து எங்களோட பேரை வந்து கேட்பாங்க, ஏனுங்க கிருஷ்ணா காணையில், அப்புறம் வந்து ஜெஃப்னாவில் இருக்கக்கூடிய மற்றவங்களை காணையில் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்புவாங்க, என்ன கிருஷ்ணா நீங்கள் எல்லாம் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து அது சம்மந்தமாக வந்து ஒரு விதமான மனவர்த்தம் கூட எங்களுக்கு இல்லை. யாராக இருந்தாலும் வளர்ந்து கொண்டு போட்டும், எல்லாருமே வந்து எங்களோட படியெல்லாம் ஜெஃப்னா படியெல்லாம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு நோக்கம். யார் மீதும் வந்து நாங்கள் ஒரு நாளும் வந்து பொறாமப்படுறதும் இல்லை. உண்மையிலே வந்து எங்களை விட்டுட்டு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் கவலைப்படுறதும் இல்லை. அதே நேரம் வந்து எங்களுக்கு இந்த இடத்துக்கு போகாமல் இருந்து நாங்கள் நல்லவங்களுக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறதும் இல்லை அப்படின்றதையும் வந்து நான் இந்த இடத்த வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே சமயம் வந்து அதே கமெண்ட்டுக்களை அவர் வந்து சொல்லியிருந்தார் வந்து எங்களோட நோக்கம் வந்து குறுகிய காலத்துக்குள்ளே வெளிநாட்டுக்காரர்கிட்டேருந்து எவ்வளோத்துக்கு அவ்வளவு நிதியை கொள்ளையடிக்கலுமோ அடித்து கொண்டு வருவதுதான் எங்களோட நோக்கம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. உண்மையிலே வந்து அப்படியான ஒரு நோக்கத்தை நான் இந்த மனசில் ஒரு நாளுமே வந்து எண்ணினதில்லை. அது வெளிநாட்டுக்காரர்கிட்டேருந்து நாங்கள் கொள்ளையடிக்கணும்னு நான் அப்படி நான் நினச்சதில்லை. எந்த மனசார நான் ஒரு டைம் வாய் வச்சு உதவின்னு சொல்லி கேட்டதும் இல்லை. ஆரம்ப கட்டங்களில் தொடங்கின ஆரம்ப கட்டங்களில் வந்து ஒரு சில பேர் வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எங்களோட சேனல்கிட்ட வளர்ச்சிக்காண்டி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இந்த லைஃப்பில் நான் வந்து மறக்கவே மாட்டேன். ஒரு நாளும் வந்து ஒரு தடையும் நாங்கள் சீட் பண்ணி போய் சொல்லி ஒரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டதுமே இல்லை. ஒரு சில பேர் வந்து அதை தவறாக புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு நாளும் வந்து நாங்கள் அப்படியான காரியத்தை செய்ய மாட்டோம் அப்படின்றது தான் உண்மை. அதே நேரம் வந்து யாராவது வந்து இல்லை இவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ப்ரூஃபோட வந்து ஏதாச்சும் கதைப்பாங்களே இருந்தால் கண்டிப்பாக நானுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகே நீங்கள் சொல்கிறது சரி தான், நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சது போல தான் சொல்லி அதுக்கான ஒரு தீர்வை நான் காண தயாராக தான் இருக்கிறேன். ஆனால் தெரியாமல் எல்லாரும் கதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்து கதைக்கிறது வந்து உண்மைக்கும் அழகு இல்லை. என்னென்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் எல்லாம் வந்து எழுதும்போது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ பார்த்தாலும் வந்து எல்லாருக்கும் தெரியும் எது உண்மை எது பொய்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து எங்களோட இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றக்காண்டி வந்து இப்படியான காரியங்களை செய்கிற வந்து அவ்வளோ தூரம் நல்லா இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, ஏன் கிருஷ்ணா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் கவலைப்படையில, ஆனால் இப்படியான கட்டமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து நான் எல்லாருக்குமே அறியத்தான் தான். ஸோ இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து ஒரு 40,000 வந்து அந்த பிள்ளைக்குன்னு சொல்லி அனுப்பியிருந்துவா. அப்போ இப்போ கிட்டடியில் வந்து அவங்க வந்து என்ன மாதிரி கிருஷ்ணா ப்ரோக்ரஸ் அப்படின்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், மக்கா நாங்கள் இப்போ கட்டமாக தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரேடியாக கொடுத்தாலும் வந்து வேலை நடக்காதக்கா தான் உண்மை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தேன், அப்படின்னா கிருஷ்ணா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கோ, அந்த கேஷ் ஒர்க்காக எமர்ஜென்சியாக ஜெஃப்னால இருக்க ஒரு குடும்பம் ஒன்றுக்கு நான் அக்கௌண்ட் நம்பரை போகிறேன், நீங்கள் அதுக்கு மாற்றி விடுங்கோ.
நான் அந்த பிள்ளைக்கு காசு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் அந்த காசை மறுபடியுமாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா, அவள் கேட்ட அந்த ஒரு ஸ்பாட்லேயே வந்து நாங்கள் வந்து அந்த காசை அனுப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி வேறு யாரும் நீங்கள் கூட வந்து நீங்கள் காசு அனுப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் ஒரு வேளை கொடுக்க லேட் பண்ணின மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுவீங்களே இருந்தால் நான் உடனடியாக அதுக்கு மாற்று வழி வந்து செய்வோம். உடனடியாக செய்யாமல் தனியாக கொடுக்க லேட் ஆகிட்டு அப்படின்றக்காண்டி மட்டும் ஒரு ஆளை கல்லறன்னு சொன்னால் அது அழகாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அனுபவத்தில் வந்து என்னை யாரும் அப்படி சொன்னதில்லை. இந்த பட்சத்தில் வந்து என்கிட்ட காசு வாங்கிட்டு கொள்ளை அடிச்சிட்டான், கொடுக்காம விட்டுட்டான், ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறத விட இப்படியா ஒரு மாற்று வழியை கூட நீங்கள் சொல்லுவீங்களா இருந்தால் நாங்கள் உடனடியாக செய்ய தயாராக இருக்கோம். அப்படியும் செய்யாத ஒரு பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கள்ள நண்டலாம், கொள்ளையை நண்டலாம்னு சொன்னால் என்ன காசு அனுப்பிட்டோம், ஒரு விதமான பதிலும் இல்லை, இப்படியான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆனால் அப்படியே ஒரு காரியத்தையும் செய்யாமல் தனியாக கொடுக்க லேட் ஆகிட்டு அப்படின்றக்காண்டி மட்டும் ஒரு ஆளை கல்லறன்னு சொன்னால் அது அழகாக இருக்காது. என்ன காசு அனுப்பிட்டோம், ஒரு விதமான பதிலும் இல்லை, இப்படியான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆனால் அப்படியே ஒரு காரியத்தையும் செய்யாமல் தனியாக கொடுக்க லேட் ஆகிட்டு அப்படின்றக்காண்டி மட்டும் ஒரு ஆளை கல்லறன்னு சொன்னால் அது அழகாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அனுபவத்தில் வந்து என்னை யாரும் அப்படி சொன்னதில்லை. பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கள்ள நண்டலாம், கொள்ளையை நண்டலாம்னு சொன்னால் என்ன காசு அனுப்பிட்டோம், ஒரு விதமான பதிலும் இல்லை, இப்படியான காரியங்களை செய்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்வோம். ஆனால் அப்படியே ஒரு காரியத்தையும் செய்யாமல் தனியாக கொடுக்க லேட் ஆகிட்டு